சீடர் அரிகோபாலரால் இயற்றப்பட்டதுதான் அகில திரட்டு அம்மானை. ஆகவேதான் ஏர் அணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில் என்று ஏர் என்ற சிறப்போடு அழகாக ஏர் என்ற சீரோடு சிறப்பாக ஆரம்பமாகின்றது அகில திரட்டு அம்மானை. ஆக உலக பெரும் கணக்கினை ஆதி முதல் அந்தம் வரை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம்தான் அகில திரட்டு அம்மானை. நீடிய யுகம், சதுர யுகம், நெடிய யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், தர்மயுகம். இந்த 8 யுகங்களில் நீடிய யுகம், சதுர யுகம், நெடிய யுகம் என்ற முதல் 3 யுகங்களுள் குரோனி என்ற அசுரனும் அவன் வழி வந்தவர்களும் நாராயணரால் அழிக்கப்படுகின்ற நிகழ்வுகள் சித்தரிக்கப்படுகின்றது. இந்த 3 யுகங்களினுடைய பெயர்களோ 3 யுகங்களில் இடம்பெறுகின்ற செய்திகளோ மரபு வழி இந்து புராணங்களில் இல்லாதவை, புதுமையானவை, புரட்சிகரமானவை. 4வது யுகமான கிரேதாயுகத்திலே சூரன் சிங்கமுகாசூரன், சூரபத்மன், இரணியன் ஆகியவர்களை மாயன் வதம் செய்யக்கூடிய நிகழ்வு சித்தரிக்கப்படுகின்றது. இங்கே முதலாவது நாராயணர் 6 முகமாக அவதாரம் எடுத்து, அதாவது முருகப்பெருமானாக அவதாரம் எடுத்து சூரன் சிங்கமுகாசூரனையும் சூரபத்மனையும் வதம் செய்கின்றார். 2வது நரசிம்மமாக அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்கின்றார். 5வது யுகமான திரேதாயுகத்திலே ராவணனை ராமனாக வந்து அழிக்கக்கூடிய ராமாயண கதை இடம்பெறுகின்றது. 6வது யுகமான துவாபர யுகத்திலே பாண்டவர்கள் கௌரவர்களை வென்று மேம்பட்டு விளங்கக்கூடிய மகாபாரத கதை இடம்பெறுகின்றது. இந்த துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே 7 தெய்வ கன்னிகர் மூலம் நடைபெறுகின்ற சான்றோர் மக்களினுடைய பிறப்பு பற்றிய செய்திகள் இடம்பெறுகிறது. 7வது யுகமான கலியுகத்திலே நீசனுடைய பிறப்பும் ஐயா வைகுண்ட பரம்பொருளினுடைய அவதார சிறப்புகளும் கூறப்படுகிறது. ஆக 7 யுகங்களிலும் குண்டோமசாலி, தில்லை மல்லாளன் மல்லோசி வாகனன், சூரன் சிங்கமுகாசூரன் சூரபத்மன், இரணியன், ராவணன், துரியோதனாதியர்கள், கம்சன் என்று குரோனியினுடைய வம்சாவளியினரே பல வகை பிறவிகள் எடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு பிறவிதோறும் நாராயண பரம்பொருள் புதிய புதிய அவதாரங்கள் எடுத்து அதர்மத்தின் வழி நின்றவர்களை அழித்து தர்மத்தின் வழியிலே தன்னை அண்டி நின்ற மக்களை காத்து தர்மயுக பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார். ஐயாவினுடைய